வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்டோடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சமூகத்தின் கடைக்கோடி மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை சென்றடைய செய்வதில் ரேஷன் அட்டையை ஒரு முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் ரேஷன் அட்டை என்பது உணவுப் பொருட்கள் வாங்கும் அடையாள அட்டையாக மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை, ஆயுஷ்மான் பாரத், பிரதம மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அதாவது PMJAY மருத்துவ காப்பீடு போன்ற நலத்திட்டங்களை அணுகுவதற்கான அடிப்படை தகுதியாகவும் உள்ளது. சமூகத்தின் கடைக்கோடி மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை சென்றடைய செய்வதில் தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டையை முக்கிய ஆவணமாக பயன்படுத்துகிறது. இந்நிலையில் ரேஷன் அட்டை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சில திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம். ரேஷன் அட்டையின் முதன்மையான பயன்பாடு நியாய விலை கடைகள் மூலம் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் அல்லது இலவசமாக பெறுவதற்காகும். இது குடும்பங்களில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தமிழக அரசின் முக்கிய திட்டமான உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தில் முதன்மை தகுதிகளில் ஒன்று ரேஷன் அட்டை வைத்திருப்பதாகும். இது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரடி பொருளாதார பலன்களை வழங்கி பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது. சமூக நல பாதுகாப்பு திட்டங்கள். ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அரசின் பல்வேறு சமூக நல பாதுகாப்பு திட்டங்களுக்கான முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை போன்றவற்றை பெறுவதற்கும் இது முக்கிய ஆவணமாக செயல்படுகிறது. இந்த திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு நிதி ஆதாரத்தை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுகிறது. பிரதம மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா திட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற உதவுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற ரேஷன் அட்டை, குறிப்பாக PHHAAY எனப்படும் முன்னுரிமை குடும்ப அட்டை அல்லது அத்தியோதயா அன்ன யோஜனா அட்டை வைத்திருப்பது அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கலாம். பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இடம் பெற்றவுடன் நீங்கள் பலன்களை பெறலாம். இது மட்டும் அல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை அன்று தமிழக அரசு சார்பில் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்படுவது உண்டு. இயற்கை இடர் நிவாரணம். அதாவது வெள்ளம், புயல் போன்ற இயற்கை இடர்கள் ஏற்படும் போது அரசால் வழங்கப்படும் நிவாரண உதவிகள் மற்றும் நிதி உதவிகளை பெறவும் ரேஷன் அட்டை முக்கியமான அடையாள சான்றாக பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கான தகுந்த தகுதிகள் இருப்பதும் அவசியம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.